இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டேங்க. அதனால் இனியனும் அவங்க அப்பாவும் எனக்கு சர்ப்ரைஸாக எனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் நைட்டில் வெந்துருச்சு, வெட்ட முடியல, தூக்கம் வந்துருச்சு. அதனால் காலையில் தான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஊதவே இல்லை, கேக் வெட்டுற இனியனுக்கு. ஓகே, சரி சரி. அம்மா கூட்டு அம்மா கூட்டு சூப்பர் ஐஸ்கிரீம், சூப்பரா இருக்கு. அம்மாவுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். அப்புறம் எல்லாத்துக்குமே டைமுக்கு போகணும். இனியும் ஸ்கூல் போகணும், அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் கிளம்பணும், நானும் வந்துட்டு ஒர்க் போகணுன்றனால நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு. நாங்களும் போனோம். போயிட்டு மெனு கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப எப்பயுமே வந்துட்டு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பரோட்டா வாங்கிட்டு அதுக்கு சிக்கன் கிரேவி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இனியனுக்காக வந்துட்டு பார்த்தா இனியன் வந்து என்ன கேட்டான்னா பாஸ்தா கேட்டான். அதனால் பாஸ்தா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சிக்கன் என்னமோ க்ரீமி பாஸ்தா அப்படின்ற மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் 65லாம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சரி ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாமே வந்துடுச்சு. இனியனுக்காக தான் பாஸ்தா சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. எனக்கு வந்துட்டு பாஸ்தாவில் வந்துட்டு நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆர்டர் பண்ணதுக்காக கொஞ்சமாச்சு டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு அது க்ரீமியாக இருந்தது, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சரி ஓகே, நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு பரோட்டா தான், எனக்கு வந்துட்டு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிக்கன் கிரேவி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு பர்த்டே டே வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. Thanks for watching.